சொன்னார். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டிருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். சாய் வித் சித்ரா. காடுவெட்டி குருவனுடைய வாழ்க்கை வரலாற்று எடுக்கணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? இது சில கோபங்களாலும் இந்த படைப்பு நான் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. என்னன்னா, நான் எப்பவுமே என் வயசுல நான் குறைவா இருந்தாலும் கூட இந்த மண்ணும் இந்த மக்களும் அமைதியா வாழணும். நான் உயிரா நேசிக்கிற ஒரு 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்தினுடைய வரலாறை நான் உள்வாங்கிட்டதுல இங்க சாதி பேதம் இல்லாத ஒரு சாதியால அடிச்சுக்கிட்டு சமூகங்கள் பிரிஞ்சு கிடக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரும் வலி. என்ன ஒரு குளோரோஃபார்ம் இல்லாத நெஞ்ச அறுத்தா என்ன வலியோ அந்த வழியா நான் உணர்றேன் சின்ன வயசுல இருந்து. ஏன்னா என் தந்தையும் அப்படி நின்னவர். அதுக்காக 45 ஆண்டுகளுக்கு முன்பே ஊருக்கு உள்ள சாலை ஓரத்துல எங்க சொந்த நிலத்தை கொடுத்து பட்டியல் சமூகத்தை நீங்க வீடு கட்டிங்க உங்களுக்கு இடம் இல்லைன்னு கொடுத்ததுனால அப்பவே நான் என்னுடைய சொந்த சமூகமே எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சது. என்னடா அவங்க அப்பன் திண்ணையில உட்கார வச்சுலாம் பேசுறான் அப்படின்னு. ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல வந்ததுனால அப்ப சரி ரைட், எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு சமூகம் நாம் பார்த்து நிறைய கசப்புகளை, பகைய, பிரச்சனைகளை இதெல்லாம் நிறைய. அப்ப எல்லாருமே ஏன் அமைதியா வாழக்கூடாது, மகிழ்ச்சியா வாழக்கூடாது? ரெண்டாவது, இந்த மண்ணுக்கான உரிமையை, இந்த அதிகாரத்தை, ஆட்சியை இவங்களை அடிச்சுக்க வச்சுக்கிட்டே இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நீண்ட நெடுங்காலமா ஆண்டுகிட்டு இருக்கு. அப்ப இதற்காக இவங்களுடைய ஒற்றுமை மட்டும் இல்ல, புரிதல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். சரி, இப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து இவங்களுக்குள்ள சண்டை மூட்டுறதுக்கான படைப்புகளும் வந்துகிட்டு இருக்கு, அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில பார்த்தா சம்பந்தமே இல்லாத குருவுடைய பெயருக்கு சம்பந்தம் இல்லாத ஜெய் பீம்னு ஒரு படம் வருது. அற்புதமான படைப்பு, எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, உணர்ச்சி பெருக்கான படைப்பு. ஆனா நேர்மையற்று ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒருத்தர், அவரு ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறித்துவர். அவரு தான் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நாயகனுடைய கதாபாத்திரம். அவரை அடிச்சே கொன்னது அவரு தான். அப்ப அப்படிப்பட்ட வேற ஒரு சமூகம் சார்ந்து, அதுக்காக அந்த முதலியார் சமூகம் மோசமான சமூகம் அப்படின்லாம் யாருமே பேசக்கூடாது. ஆனா அவருக்கு குருன்னு பேர் வச்சு அந்த கொடூரமான போலீஸ் அதிகாரிக்கு அக்னி குண்டத்தை மாட்டி, நீங்க கதை படம் பூரா சாதி வெறியில தான் அடிச்சு கொண்டுட்டான்னு சொல்லி நீங்க ஒரு தப்பான பிம்பத்தை கட்டி எழுப்பி அதுல பேருங்கிற குருங்கிற பேரும் வருது, அக்னி குண்டமும் வருது. ஆக ஒரு சமூகத்தை இது ஒரு மோசமான சமூகம்னு கட்டமைச்சது இருக்குல்ல, அது எனக்கு பெரும் கோபத்தை உண்டு பண்ணிச்சு. ஏன்னா நான் அனிதா வீட்லயும் போய் போராடினவன், தேவர் கல்லூரி மீட்கிறதுக்கு போராடினவன், மீனவர்கள் மாணவர்கள் என்ன சாதி என்ன இனம்னு கூட. ஒரு அருந்ததி, அவங்க அருந்ததியர் சமூகம் தெலுங்கு பேசுறவங்க, ஆனா அந்த சமூகம் கடையத்துல 40 வீடுகளுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் நான் திருநெல்வேலிக்கு போய் போராடி. அப்ப நான் மொழி இனம் கடந்து மனித குலத்துக்காக நிக்கிற ஒரு ஆள். நான் அந்த சமூகத்துல பிறந்திருக்கேன், எல்லா சமூகமும் அமைதியா வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சமூகம் அவர் இல்லாத ஒரு நிலையில அவர் பேரை வச்சு அந்த சமூகத்தை பதட்டமாக்கி அவன் கத்துறான், கதறான், எதிர்ப்பு தெரிவிக்கிறான், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். மன்னிப்பு உங்ககிட்ட எதுக்குடா கேட்கணும்னு திமிர அறிக்கைகள் வருது. அப்ப சூர்யா அறிக்கை கொடுக்குறாரு, அந்த அறிக்கையெல்லாம் நேர்மையற்று இருக்கு. நான் சிவகுமார் சார்கிட்ட குறிப்புகள்லாம் போடுறேன், சார் இது பெரிய சிக்கலாகுது, அதை நீக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி யாரையாவது ஒரு இல்லைன்னா ராமதாஸ் ஐயாவிட்ட நான் பேசுறேன், ஐயா இது பெரிய சிக்கலை சந்திக்குது, சிவகுமார் சார் நான் பேச சொல்லட்டும், வர சொல்லட்டுமா, அவர்கிட்ட நான் 2 பேர் சந்திக்கிறீங்களா? இல்லை வரலாம் வேணாம், மழை காலம், சும்மா போன்ல பேசினா போதும். ஏன்னா அது இணையத்துல வெளியானது, ஓடிடியில. நான் சொல்றேன், நான் சொன்னா அதுக்கும் இவர் இது இல்லை. மாறா ஞானவேல் ரொம்ப திமிரா அவர் ஒரு கட்டத்துல இதுக்கும் சூர்யாவுக்கும் சம்பந்தம் இல்லை, யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் எங்கள் வருது, நீ சொன்னது யார? ஒரு நேர்மை வேணும்ல. சரி, நீங்க இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தப்பட்டவரா? எல்லை தாண்டி நீங்க இந்த மண்ணுல வாழலாம், இந்த மண்ணில் ஆள கூட செய்யுங்க, ஆனா இந்த மண்ணுக்கு நேர்மையா இருக்கணும்ல. ஆனால் இந்த மொழியை சாராத ஒருத்தர் இவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு, கலவரம் நடக்குது, ஒரு ஆடு மாடு ஒரு பொருள் மதிக்கிற பொருள் கால்பட்டாலும், பொருள் மேல கால்பட்டா கூட தொட்டு அப்படின்ட்டு போறோம். அப்ப இந்த சமூகம் பதறுது.
அப்ப மறுபடியும் இங்க சிக்கல் வந்துடக்கூடாது. நீங்க யாரோ ஒண்ணு சொல்லிட்டு போயிருவீங்க, ஆனா கீழே இருக்கிறவன் வன்னியரும் பட்டியல் சமூகத்தவரும் அவன் மாறி மாறி திட்டிக்கிறான். அப்ப இது அமைதிப்படுத்துறதுக்கு என்னையா அப்படின்னு நான் என் படைப்பெல்லாம் போட்டு பிரசாத் தியேட்டர்ல நான் சந்திரகாடுன்னு ஒன்று படைக்கிறேன். நான் தேவாரம் என்ன சாதின்னு சொல்லலையா, விஜயகுமார் என்ன மொழி மலையாளின்னு நான் சொல்லலை, தேவாரம் நாடாருன்னு சொல்ல. ஆனா இங்க எத்தனையோ 100 பெண்களை கற்பழிச்சிருக்காரு இருந்தாலே மிருகமா. அப்ப கூட சாதி சொல்லாத 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பு செஞ்சேன். நான் செய்யாத தப்புக்கு ஏன் இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி இது தவறுன்னு சொல்றேன். அப்ப கூட அவங்க அதை மாத்திக்க விரும்பல. அப்ப கூட நான் விட்டுட்டேன், தவறுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பத்திரிகைக்கார் சொல்றாரு, ஏன்பா இது ஏன் இப்படி செய்யணும், உங்களுக்கே தெரியுமில்ல. ஆமா, நாங்க அப்படித்தான் செய்வோம். அப்படிதான். ஏன் கௌதம் இந்த குதி குதிக்கிறாரு, அவர் வீரப்பனெல்லாம் படைப்பு செஞ்சவர் தானே, காடு வெட்டி குரு எடுத்து கதாநாயகன்னு காட்ட வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு. எனக்கு அப்ப தோணுது, சரி, ஒரு மாண்புமிக்க ஒருத்தன், நீங்க மேடையில எல்லாருமே இங்க தப்பா பேசினவங்க தான், அரசியல் தலைவர்கள் இங்க யாரும் யோக்கியம் இல்லை, கோபம் தான் பேசியிருக்காங்க. அப்படி கோபத்தோட பேசுனதுக்காகவே ஒருத்தனை அவனை ஒரு பிம்பம் கட்டமைக்கிறதுங்கிறது இல்லை, அது நேர்மை. ஆனா அவனுடைய வாழ்க்கை, அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யார், அவன் மண்ணுக்காக அவன் எப்படி நேர்மையோட நின்று இருக்கான். பல 100 கோடிகளை தட்டி விட்டுட்டு இது எல்லாரும் என்னுடைய தலைமுறைக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீ நேர்மையற்ற ஒரு படைப்பை, ஒரு நல்ல படைப்பை செஞ்சு அதுல நீ ஒரு பெரும் சமூகத்தை, ஒரு போர்க்குடிய, அவன் என்ன சண்டை போட்டா போய் பூவா கொடுப்பான், உலகம் பூரா போய் சண்டை போட்டிருக்கான் படையாட்சிங்கிறவன், பூவா ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுப்பான், உழந்து கட்டியிருப்பான், ரத்த சகதியாகிருப்பான், பல தலைமுறைகள் அங்கே விதவிகள் நின்றுருப்பாங்க, அவன் தலைமுறை என்ன இருக்கும். அப்படி நின்ன சமூகத்தை நீ இங்க பதட்டமடை வைக்கிறதுக்கே நீ ஒன்று கொளுத்தி போட்டு போய் பக்கத்துல வாழ்ந்தவன் அடிச்சுக்கிறான்னா நான் எப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும்? நானும் அந்த சமூகத்துல பிறந்திருக்கேன், அந்த சமூகத்துல பிறந்துதான் எல்லா சமூகத்துக்கும் ஓடி இருக்கேன். அப்ப இந்த சமூகத்துக்கு ஒரு கேடு நடக்கும்போது அதுக்கு பதிலும் அறமான பதிலடியும் கொடுக்க வேண்டியது ஒரு மனிதன என்னுடைய கடமை. அப்ப நான் எடுக்கிறேன். இப்ப இந்த படைப்பை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. நீங்க தவறு சொல்லியிருந்தா, தவறா இன்னொரு சமூகத்தின் மேல நான் வன்மத்தை பாய்ச்சிருந்தா நீங்க என்னையும் தண்டிங்க. ஆனால் மாறா அன்பையும் பாசத்தையும் மனிதத்தையும் விதைக்கிற நீங்க படைப்பு பார்க்க முடியும். படத்துல சிலருக்கும் குதூகலமாகவும் கொண்டாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த கடைசி கட்டத்துல கண்ணிருப்பவர்களாக இருந்தா போதும், அவன் கண்ணீர் கன்னத்துல வழிஞ்சு நெஞ்சு நினைக்கும். அப்படியான ஒரு மனிதம் சுமந்த படைப்பை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுதான் படையாண்ட மாவீரா. இல்லைன்னா நான் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு நான் எடுக்கணும்னு நான் நினைக்கவில்லை. ஏன்னா என்னுடைய சந்தனக்காடு என்ன நேரடி உறவினர். என் சந்தனக்காடு பார்த்துட்டு கொண்டாடி என்கிட்ட பேசுவார். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது என்கிட்ட பேசிடுவார். அவர் சொல்லுவார், கொடுக்கூர் ஆரம்பம்னு ஒரு கதை இருக்கு நம்ம பகுதியில், வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்ன ஒருத்தர், அவரு கதையை நீ எடுக்கணும். நான் சொல்ல, நான் எடுக்கிறேன், பணம் கொடுங்க அப்படின்னு சிரிப்பாரு. அப்படி அது கடந்து போச்சு. அவரு வரலாறே நான் எடுப்பேன்னு நான் நினைக்கல, அதுல நான் நடிப்பேன்னு நான் நினைக்கல. அப்படிதான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. வைரமுத்து படத்தை பார்த்தாரா? வைரமுத்து சில காட்சிகள் பார்த்தாரு, முன்னோட்டம் பார்த்தாரு, பாடல்கள் பார்த்தாரு. நான் கதை சொன்னேன் தொடக்கத்திலேயே. என்னை விடவும் கதையை கேட்டுட்டு, நான் கதை சொல்றதை கேட்டு என்னை விடவும் உற்சாகமானது மட்டும் இல்லை, ஒரு துள்ளலானது மட்டும் இல்லை, அவரு சிலிர்த்து போய் அவர் பேசின சில வார்த்தைகள் இருக்குல்ல, அவர் கேட்டு முடிச்சோடனே சொன்னார், ஐயோ நான் மலையூர் மம்பட்டியான், காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, இந்த பாடல் எழுதினேன். அது ஒரு மித். அந்த படைப்பு பேசப்பட்டது, பயங்கரமா பேசப்பட்டது, இன்ன வரைக்கும் பேசப்படுது. கரிமேடு கருவாயன் மதுரை பகுதியில் வாழ்ந்த ஒருத்தன், அந்த படைப்பும் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி அடையா. ஏன்னா அந்த மண்ணோட, அந்த மனிதர்களோட அந்த அசலான வாழ்க்கை இருக்குல்ல, நீ சொல்ற இந்த காட்சி, கதாபாத்திரம், இந்த கதையினுடைய போக்கு, முடிவு எல்லாமே ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்ட்டு அவர் எல்லா பாடல்களும் கொடுக்கும்போது அவர் வாசிச்சு கொடுப்பாரு. நான் சிரிப்பேன், கைத்தட்டு வாங்கிய உடம்பு சிலிர்க்கும், எந்திரிச்சு குதிச்சிருக்கேன். அவரே ஒரு பாடல், இந்த பாடலை எழுதிட்டு அறையில நான் எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் குதிச்சேயா அப்படின்னு. அந்த பாடல் வா வா வீரா மாவீரா அப்படின்னு பாடல். நதியில் குளித்தது போதும், நெருப்பில் குளித்து வா வா, பொடிநடை போட்டது போதும், புலிநடை போட்டு வா வா அப்படின்னு அந்த
வரிகள் ஒவ்வொன்றுமே சிலிர்த்து போகும், படத்துலையும் சரி. அப்ப இந்த விழாவில் கூட பேசினாரு, ஒரு நல்ல ரசிகனுக்கு, நல்ல கதைக்கு அது வந்து விழியா வார்த்தைகள். நான் என்ன வஞ்சனையா பண்றேன்? எனக்கு இடம் கொடுத்தா, அதுக்கான சூழல் இருந்தா நான் அள்ளி கொடுத்துருவேயா. எனக்கு எந்த இடத்துல மழை பெய்யணும்னு சொல்லு, மழை பெய்யணும்னா நான் மொத்தத்துக்கும் பெஞ்சிருவேன். இந்த இடத்துல தான் பெய்யணும்னு சொல்லு, மொத்த மழையும் நான் அதுல கொட்டிடுறேன் அப்படின்வாரு. அதுபோல இந்த படைப்பு அன்னைக்கு கூட சொன்னாரு, இந்த படைப்பு வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்த வரல, இந்த படைப்பினுடைய வெற்றியில எனக்கும் பங்குண்டுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. அப்ப என்னை விடவும் 7 முறை தேசிய விருது வாங்கின ஒரு பெரும் கவிஞன் என்னை விடவும் இந்த படைப்புல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் அதுல முக்கியம். இது இந்த படைப்பை பார்க்கிற அத்தனை பேருக்குமே அந்த சிலிர்ப்பும் அந்த ஒரு பெருமிதமும் இருக்குங்கிறது தான். ஜிவி பிரகாஷனுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துல எந்த அளவுக்கு? அபரிமிதமானது. அவருடைய சந்திப்பு, அவருக்கு கொடுத்த பாடல்கள், இதெல்லாம் மறக்கவே முடியாது. சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் நடிக்கிற படத்துல கூட இசை வேற ஆள் இருப்பாங்க. எல்லா படத்துலயும் அவர் இசையமைக்க மாட்டார். ஜிவி பிரகாஷ் சின்ன படங்களுக்கு இசையமைக்கிறதே இல்லை. இப்ப சின்ன படைப்புகள்னா பட்ஜெட்டுக்குள்ள படைப்புகளோ வேற எதுவுமே அவர் எல்லாமே உச்ச நடிகர்கள், பெரும் நடிகர்கள். அது தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும். இந்த படைப்புக்கும் நான் தொடர்பு எடுக்கும்போது சரி, என் சம்பளம் வேற பெருசு. நான் இப்ப நீங்க நடிக்கிறேங்கிறீங்க, நான் அதுக்காக நான் பார்க்கல, எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் நடிக்கிறேன், மியூசிக் பண்றேன், நான் இதுக்கே எனக்கு பாடல்கள் கொடுக்கறதுங்கிறது நான் அவங்கள திருப்திப்படுத்தணும். இதுக்கு நடுப்புற நான் எப்படி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் எள்ளுவய பூக்களை மாரி எனக்கு ஒரு பாடல் வேணும். அதை நான் எந்த இசையமைப்பாளர்கிட்டையும் சொல்லி வாங்க முடியாது. அது மாதிரின்னா அது மாதிரி ஒன்று வரலாம், ஆனா நான் நினைக்கிற மாதிரிங்கிறது நான் உங்கள்கிட்ட தான் கேட்டு வாங்க முடியணும். அவர் என் மேல இந்த போராட்ட களம் இதெல்லாம் ஒரு தனி அன்பு உண்டு எப்பவுமே. அப்போ நீட்டுக்காக நான் கூப்பிட்டா கூட ப்ரெஸ் கிளப்புக்கு நாங்கள் ஒரு ஈவெண்ட் கூட பண்ணோம். அப்போ நான் இதை சொல்லும்போது அவர் ஒன்று செய்யலாமா அப்படின்னாரு. என்னன்னா, அந்த பாடலை மட்டும் நான் மியூசிக் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னாரு. சொன்னேன், எனக்கு ஆசை என்ன, ஜிவி பிரகாஷ் இசையில் ஒரு படமே பண்ணணும். நான் சொன்னேன், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா. இல்லைண்ணா, அப்போ நான் சாத்தியம் இல்லை சார். அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு விஷயம், என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கதை கேளுங்க, இல்லை 5 நிமிஷம் கேளுங்க. இந்த படைப்புக்கு நீங்க தேவைன்னு உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பட்டுதுன்னா, நீங்க பண்ணவே மாட்டேன்னே முடிவில் இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பட்டுதுன்னா, ஒரு கலைஞனா ஒன்று படும்ல, இது அப்படின்னு படும்ல, அப்படி பட்டுதுன்னா அந்த 5 நிமிஷம் கதையோட நீங்க மேற்கொண்டு கேளுங்க, இல்லை பண்ணுங்க. இல்லைன்னா அந்த 5 நிமிஷத்தோட நிறுத்திட்டு, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் மறு வார்த்தையே பேச மாட்டேன், நன்றி வணக்கம்னு சொல்லி நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு. சரி அப்படின்ட்டாரு. ஆனால் பாம்பேல அங்கே இங்கேன்னு இப்படி இருந்துட்டு ஒரு நாள், சார் நாளைக்கு வந்துட முடியுமா அப்படின்னு ஒரு மெசேஜ். என்னன்னா, ஜிவிகிட்ட நீங்கள் தொடர்பு எடுத்தீங்கன்னா, மெசேஜ் போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உடனே ஒன்று மெசேஜ் வரும், இல்லாட்டினா ரிப்ளை இல்லாமல் இருந்ததே எடுத்துருவார். அவர் அவ்வளோ பிஸிலி, இது என்ன சாத்தியமா நடிப்பில் மியூசிக்லன்னு நமக்கு யோசிச்ச சொன்ன உடனே கரெக்டாக அந்த நேரத்தில் போன உடனே அவர் ஏதோ ராத்திரியில் ஏதோ ஒர்க் கட்டு தூங்கி அப்போதான் எழுந்திரிச்சு. அப்போ வணியனோட அப்படியே முடியல, கண்ணில் தொட்டு சொல்லுங்கள் சார், நேராக சொல்லுங்கள் சார், விஷயத்துக்கு வாங்க, கதை சொல்லுங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா 1/2 மணி நேரம் கடந்துருச்சு. இன்டர்வெல் கிட்டத்தட்ட வந்துருச்சு. வந்தோடனே, சார் நிறுத்துங்க சார் அப்படின்ட்டார். ஏதோ கேட்டுக்கிட்டு தப்பி தவறி போச்சாட்டுக்கு நிறுத்துங்கன்ட்டார். நான் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா. முடியெல்லாம் செலுத்துச்சு. அவ்வளோதான், நான் பண்ணுறேன். சம்பளம் நானா கேட்டேன். ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே அவராக சொல்லிவிட்டா, இல்லை சார், இல்லை சார், நான் எவ்வளோ வாங்குறேன்னு தெரியுமா சார்? தெரியும், அதெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு இவ்வளோதான். அப்புறம் நம்மளும் ஒரு பார்டரில் வச்சு தானே சொல்லுவோம், மேற்கொண்டு கேட்டால் இந்த இடத்துல கொடுக்கலான்னு. நான் அவ்வளோ கம்மியாக சொன்னேன். அவரு, சார் இது கூட இல்லைன்னா எப்படி சார், அதுக்கு மேலே ஏதாவது பேசி நான் கொடுக்குறேன்ட்டேன். உண்மையாக சொன்னால் அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டாரு. இந்த பாடல்களை அவர் போட்டு கொடுத்தது, சில டியூன் எனக்கு இல்லை ஜிவி, இது எனக்கு சரியாக வரல ஜிவி, வேற தானே சார், வேற கொடுப்பாரு. பட்டாம்பூச்சிலாம் 5 நிமிஷம் தான். வைரம் சார் எழுதி மெட்டு போடணும்னு சொன்னேன், 5 நிமிஷம் பேரழகா அவரும் மதுஸ்ரீயும் பாடியிருப்பாங்க. அது மாதிரி நான் என்ன பாடல் கேட்டனோ அந்த பாடல் அது ஒரு ரொம்ப
வைரமுத்து சார்கிட்ட நான் எழுதி வாங்கிட்டு மெட்டு போட்டேன். எல்லா மேக்சிமம் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு பாடல் அவர்கிட்ட எழுதி வாங்கி கொடுத்தேன். அவர் 2 மெட்டு போட்டு கொடுத்தாரு. உண்மையிலேயே எனக்கு அது நிறைவே இல்லை. ஏன்னா அதான் கிளைமேக்ஸ் பாடல். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, சரி எனக்கு வேற ஒரு டியூன் இல்லை சார், இந்த பாட்டுக்கு எனக்கு பெஸ்டா இந்த பாட்டுக்கு எனக்கு இது 2 கொடுத்தேன். என்ன செய்யலாம் ஜிவி, கிளைமேக்ஸ் ஜிவி அப்படின்னா, சரி ஜெனுனா நான் ஒரு டியூன் தட்டுமா அப்படின்னாரு. அந்த வார்த்தை டியூன் வந்தது. கேட்கும் போதே எனக்கு கண்ணு கலங்கிச்சு. சூப்பர். இன்னொரு பக்கம் பெரிய பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த டியூனுக்கு திரும்ப பாட்டு எழுதி வாங்கணும். அவர் வரிகள் கேட்டாலே இதெல்லாம் சொல்லப்படுறது. ஒரு முறை நான் சிந்திச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லை. சம்பள விஷயத்திலயும் அப்படி இல்லை. அப்ப இன்னொரு பாட்டை எழுதி தரணும்னா அதே சுச்சுவேஷனுக்கு அப்ப நான் எழுதின பாட்டுல என்ன குற்றம்ங்கிற மாதிரி ஆரம்பிச்சா என்ன செய்யணும்? அப்ப நான் தயங்கி சொல்றேன். இது மாதிரி இன்னொன்னு, ஏன் அது என்னாச்சு, அது நல்ல பாடல் தானே, அதுக்கு எப்படி வேணாலும் போடலாமேங்கிறார் அவரு. நான் ரொம்ப இல்லை, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு. நான் ஒன்று மட்டும் ஒரு யூக தட்டும்ல, அது இல்லாத நான் பேசி பார்த்து ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிவிட்டேன், நான் டியூனை அனுப்புகிறேன், டியூனை கேளுங்க. டியூனை கேட்டார். பழுது இல்லாத மெட்டியா அப்படின்னாரு. அப்புறம் ஆனாலும் மாற்றி எழுதணும்ல. நான் பாஸ்கர்கிட்ட நண்பர்கிட்ட நான் சொன்னது மாரி, நான் இதுக்கும் வேணா என்னால் முடிஞ்சதை ஒரு தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. உடனே லைனுக்கு வந்தார். கௌதமன்கிற ஒரு போராளி, ஒரு போர் வீரனுக்கு தான் அந்த படைப்பு செய்கிறேன், பணத்துக்காக இல்லை. பணம் தரேன்னு சொன்னீங்களா, பாட்டு வறுமையா சரின்னு சொல்லிட்டு மெட்டு நம்மளுக்கு கலங்கிருச்சு. சைந்தவி தான் பாட போகுதுங்கிறதையும் உறுதி பண்ணியாச்சு. அப்ப பாட்டு எப்போ வரும்? ஏன்னா நான் சொல்லிட்டேன், எழுத்தா எனக்கு கலங்கணும், எனக்கு இதான், வேற எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். மெட்டு கலங்கிருச்சு. சைந்தவி பாடுனா அது ஒரு இதாயிரும். வரிகள் இருந்தா தானே, என்ன வரிகளோட இணைஞ்சு போடணும். வர சொல்லியா கௌதமனை அப்படின்ட்டாரு. நான் இங்கிருந்து எம்மளுக்கு கவிதை கேட்கறதுக்கு அதுவும் அவரா படிக்கிறாரு. எனக்கு அப்படியே கண்ணீர் ஊத்துது. எனக்கு இறுக்கமா நான் போறேன். அவ்வளவு சீக்கிரம்லாம் கலங்கிடக்கூடாது, அதை மீறி கலங்கினாதான் பாட்டு அப்படின்னே போறேன். படிக்க அந்த வார்த்தைகள் ஒண்ணு அப்பா. அவன் சொல்றான், நீ சாகல, உன் பின்னால சனமே வருது, இனமே வருது, எங்க நெஞ்சுக்குள்ள வாழுங்க. டேய், உன் சாவுல கருவுல இருக்கிற குழந்தை கதறுதுரா அப்படின்னு அந்த வரிகள் ஒண்ணு. எங்க ஊர் இருக்கு, தேர் இருக்கு, சாமி இல்லையே அப்படின்னு அடிச்சுட்டாரு. வார்த்தைகள் ஒன்றும் அப்படியே. அதான் இதெல்லாம் பார்த்து தான் அந்த டப்பிங் அறையில் அந்த அழுதது கதர்னது இருக்குல்ல. அப்பதான் நினைச்சேன், எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க அனுபவத்துல எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, ஒரு படைப்புக்கு எல்லாம் அமையும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இந்த படத்துல ஜிவி பிரகாஷோடைய அந்த எல்லாம் முடிஞ்சு நான் உடனே ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி போய் கேட்டேன். எனக்கு 2 மாசம் வேணும் அப்படின்ட்டாப்ல ஜிவி. என்ன செய்யலாம், என் படத்துக்கே சிலதுக்கு சாம்சிஎஸ் தான் பண்றாரு. புஷ்பா 2ல நீங்க சாம்சிஎஸ் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா, இந்த படத்துக்கு யாரு பின்னணி செய்ய, படம் பார்த்தா போதும் காட்டின உடனே அவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சார் பண்றேன் சார் நான் அப்படின்னு. சாம்சிஎஸ் ஒரு காளியாட்டம் ஆடி இருக்காப்ல சாம்சிஎஸ் பின்னணி இசையில. அப்படி ரீசெண்ட் டேஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் பர்ரி ரெக்கார்டிங். அப்படி அவரு இப்படி இந்த படத்துல சமுத்திரக்கனி, சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், மன்சூர் அலிகான், இளவரசு தேர்ந்த நடிகர்கள் அப்படியே ஒரு 10 பேர் நின்று கம்பு சுத்தி அடிச்சா அந்த சத்தம் கேட்கும்ல, ஒரு சிலம்ப விளையாட்டுல மாறி ஒவ்வொருத்தருமே, நெல்கள் ரவி, தலைவாசல் விஜய், சாய்தீனா, இப்படி எல்லாருமே. அது மாதிரி ஸ்டண்ட் சில்வா 4 ஃபைட்டு. நம்ம விஜயாந்த ரசிகன்னா கேப்டன் பிரபாகரன்லாம் பார்த்து அந்த ஃபைட் எடுத்துருக்காரு. மன்சூர் சொன்னார் ஒரு நாள் எடுத்து எடிட் பண்ண அந்த ஃபைட்டு. இதுலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் இருக்கு. ஓ, கேப்டன் பிரபாகரன் மாதிரி 10 மடங்கு அந்த ஃபைட்டு அப்படின்னாரு. கேப்டன் பிரபாகர்ல இவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ, அப்படிதான் அர்த்தம் கதைப்படி. இவர் வில்லனா இருக்கலாம், அது விஜயகாந்த் சார் ஒரு காலமும் மிஞ்ச முடியாது, அது வேற விஷயம். அவர் ஃபைட்டு தாண்டி ஒன்று. ஆனா அப்படி சில்வா அர்ப்பணிப்போட தினேஷ் மாஸ்டர், இப்படி எல்லாருமே, ராஜா முகமது எடிட்டர், கோபி ஜெகதீஸ்வரன், இப்படி நிகில், இப்படி எல்லாருமா சேர்ந்து அதெல்லாமே நான் நினைக்கிறேன்
இந்த சமூகத்துக்காக நின்ன போது இந்த சமூகம் என்னை கைவிடலை. நான் சாயும் போதெல்லாம் ஓடி வந்து தாங்கிச்சு. எல்லாமுமா, ஆறுதலா, அன்பா, பாசமா. அதுபோல இந்த படைப்பிலையும் ஒரு எல்லாருமே அவர் சொன்னார், வைரமுத்து சார், என்னுடைய இளைய தம்பி அப்படின்னாரு. அப்படின்னா ஒரு படைப்பு செஞ்ச, பணம் பெருசா வாங்கல. ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் இப்படி 7000 பாடல் எழுதி 7 முறை தேசிய விருது வாங்கி பெருசா பணமும் கொடுக்காம என்ன வந்து பாராட்டுறது, இந்த படைப்பை கொண்டாடுறதுன்னா, எல்லா கலைஞர்களும் அப்படி இருந்தது இருக்குல்ல, அன்பு காட்டினது இருக்குல்ல, நீங்க உட்பட ஜெயிக்கணும்னு, எல்லாமே மறக்க முடியாது. என்னன்னா, இன்னும் இன்னும் உண்மையா இந்த சமூகத்துக்கு நிக்கணும், படைப்பு செய்யணுங்கிற ஒரு பெரும் உற்சாகத்தை இதெல்லாம் கொடுக்குது. உங்க பையனை இப்ப நடிக்க வந்திருக்காரு. ஆமா. அவருடைய விருப்பமா உங்க விருப்பமா? நேர்மையா சொல்லணும்னா, என்னோட விருப்பமும் அதுல இருந்தது, அவனோட விருப்பமும் அதுல சேர்ந்தது. ஏன்னா நீங்க 17 வயசுல 18 வயசுல ஏவிஎம்குள்ள எப்படி போறது, இந்த உலக உருண்டை பார்க்கறதே, ஏவிஎம் உருண்டை பார்க்கறதே ஒரு இது, உள்ள போய் ஃப்ளோர்ல நிக்கிறதே ஒரு இது. ஆனா அந்த வயசுல எல்லாம் சாப்பிட சோறு கிடைக்காம, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம, டைரக்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணி போய் அலைஞ்சப்ப அதுக்கான வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காம, படுக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காம, இப்படி ஒரு 10 வருஷம் அலைஞ்சது இருக்குல்ல, ஒரு அந்த படம் பண்ற வரைக்கும். எல்லாருக்குள்ளயும் என்ன, அந்த வயசை நம்ம வீணாக்கி விட்டோமே, அல்லது அந்த வயசுல நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கும்போது, அந்த வயசுல தனக்கு ஒரு புள்ள வரும்போது அந்த இடத்துல அவன் நின்று ஜெயிச்சா நல்லா இருக்குமேன்னு ஒவ்வொரு தகப்பனும் வாழ்க்கையில, சினிமால மட்டும் இல்ல, ஒரு தொழில் செய்யறவனா இருந்தாலும், ஒரு எந்த ஒரு வேலை எதெல்லாம் இருந்தாலும், என் புள்ள அந்த வயசுல ஜெயிச்சு நிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்ப அதுல நீங்க ஒரு தகப்பனும் சினிமால நான் பட்டப்பாடு உனக்கு வானாண்டான்னு உள்ளுக்குள்ள நினைக்கும். ஆனாலும் ஜெயிச்சிடணும்னு வந்தா நல்லா இருக்கணும். ஆனா எல்லா பிள்ளைகளும் வர முடியாது. நீங்க சினிமாவிலேயே கொண்டுட்டு வந்தாலும் வர முடியாது. ஏன்னா அங்க கிடைக்கிற கதாபாத்திரம் இல்ல, அவன் கதாபாத்திரம் சுயம், அவன் எப்படி இருக்காங்கிறது தான். அதுல அவனுடைய திறமை, வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கிற முறை, அதிர்ஷ்டம்ங்கிறது சொல்லப்படுறது தான். நீங்க அதை ரொம்ப சரியா அமைஞ்சிருச்சுன்னா ஜெயிச்சுட்டானா அதிர்ஷ்டம்பாங்க. அப்ப இவன் 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 பள்ளிக்கூடம் போகும்போதுல என்ன, உங்க அப்பா டைரக்டரா, நீ என்ன ஹீரோவா போற, இதான சொல்லி அப்ப அவங்களுக்குள்ளேயும் அது ஒண்ணு வளர்ந்து நிக்குது. அது இருக்குதா, நான் அவனை கொண்டு போய் விட்டது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உடற்பயிற்சி செய், ஜிம்முக்கு வா அப்படின்னு இழுத்துட்டு போய். ஏன்னா நீங்க முகமும் உடலும் மனசும் நீங்க அதை சரியா கட்டமைக்கலன்னா சினிமாவில் முடியாது. நீ எம்ஜிஆர் அவர்கள் கூட சமீபத்தில் கூட அது அந்த கிளிப்பிங்ஸ் ஒன்று வந்தது. நீ உன்னை எப்பவுமே தயாரா வச்சிரு, அது உடம்பா இருந்தாலும் சரி, மனசா இருந்தாலும். என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வரும்போது நீ அந்த இடத்துல இருந்து அடிச்சு நீ மேல போயிடணும். அப்ப இவன் சரி சினிமாவில் வரணும்னு நினைச்சு நான் அவனை அந்த உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு சரியா அவனை அதோட சேர்ந்து அவனுக்கும் ஒரு சின்னதா சிலதெல்லாம் நடிக்க, சில நேரத்தில் ஷார்ட் ஃபிலிம்ல இதெல்லாம் நான் பயன்படுத்தினேன். அப்போ ஒரு கட்டத்துல தான் அவன் அதுக்கு தயாராகி வரும்போது, அது சீனு ராமசாமி மாமனிதன்ல ஒரு நாள் திடீர்னு அவன் 9வது படிக்கும் போதே அவர் சொன்னார், டேய் உன்னை நான் தான்டா அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு. சொன்னது போலவே விஜய் சேதுபதி ஹீரோ கூப்பிட்டு அவனை மகனா நடிக்க வச்சு ஒரு பெரிய நல்ல தெரிகிற மாதிரி, சொன்னா தெரியுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அப்புறம் வசந்தபாலன் சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு நாள் சார் தம்பி அனுப்புறீங்களா அப்படின்னாரு. என்னென்ன இது மாதிரி நீங்க ஒரு விஷயம், அவன் ரெஜிஸ்டர் ஆவான், படம் முழுக்க இல்லைனாலும் அப்படின்னாரு. நீங்க சொல்றீங்களா சார், அவ்வளவுதான். அப்புறம் சுப்பிரமணிய சிவா பார்க்கும்போதெல்லாம், சார் அவன் வருவான் சார் நல்லா அப்படின்னு அவரு, நீங்க பாத்துங்க அப்படின்னு. அப்ப இட்லி கடை உடனே தனுஷ் பார்க்கணும்னு சொல்றாரு. போன உடனே ஒரு கட்டத்துல சரி நான் சொல்றேன், முகத்தையே பார்த்துட்டு இருந்தாரு, அனுப்பிவிட்டாரான். திடீர்னு அவனை வர சொல்லுங்க அப்படின்ட்டாரான். போனா ஒரு பெரிய கதாபாத்திரம், அது படத்துல ஒரு பெரிய கதாபாத்திரம். நான் எப்படி சொல்றேன்னா, கனி என்னுடைய நெருங்கிய நண்பன். கனி சொன்னாப்புல, நண்பா தனுஷ் போட்டு கட்டினாப்புல நண்பா, தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு, கண்ணு கலங்கிருச்சு, பிரமாதமா பண்ணியிருக்கோம் தனுஷ். அப்படி டைரக்டர் கௌதமன் பையனா, எனக்கு நண்பன் பையன் அப்படி இந்த படத்துலயும் இப்ப எனக்கு ஜூனியரா நான் யார போய் தேடுவேன். அப்ப காலம் 21 வயசுல அவனை கொண்டு இந்த கதைக்கு, அவனுக்கும் அதே 21 வயசு. அப்ப அது ஒரு ஆக்ஷனான கதாபாத்திரம், தன் தகப்பனை பலியெடுத்தவனை பலியெடுக்கிறது. அப்ப ஏற்கனவே இவன் எல்லா வகையிலையும் தயாராகிட்டு இருந்தான். அது ரொம்ப சரியா பொருந்துச்சு. அதான் காலம் சில நேரத்துல
சரியா கொண்டு வந்து நிறுத்துங்கிறத என் மகனையும் கொண்டுட்டு வந்து அந்த கதாபாத்திரத்தில் நிறுத்தினதுங்கிறது ஏதோ இந்த வாழ்க்கையில ஓரளவுக்கு சரியா ஓடுனதுனால இது எல்லாம் வந்து அமைஞ்சதா நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவன் நடிக்க வந்தது. ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சினிமாவை கிட்டத்தட்ட நீங்க ஒரு 56 ஆண்டுகள் சிரிச்ச முகத்தோட பயணம் இருக்குல்ல, அது 100 ஆண்டு கிடக்கணும். நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.